Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Masyaallah, alhamdulillah. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu. அன்பு மிகுந்த மாணவ மணிகளே, உங்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அழகாக ஒரு மாணவர் பாங்கு சொன்னார், பாங்குதுவா ஒரு அழகாக மைக்கில் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அழகான முறையில் ஸலவாத் ஓதுனி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். முடிந்தளவு மாணவர்கள் சாயாமல் உட்காரணுமா, தள்ளி வாங்க. ஏன்னா சாயுதல் என்பது ஒரு மாணவனுக்கு அழகில்லை. இது அழகில்லை. அதுவும் ஆசிரியர் இதுக்கு முன்பு சாஞ்சு உட்காந்துக்கிறது, காலை நீட்டுக்கிறது, சத்தம் போட்டு பேசுகிறது, வெடைச்சி பேசுகிறது, கிண்டல் பண்ணி பேசுகிறது, இதுவெல்லாம் யாருக்கு அழகில்லை சொல்லுங்கள்? மாணவனுக்கு அழகு. படிக்காதவனுக்கு அழகு, படித்தவர்களுக்கு அழகா? அழகு கிடையாது. அப்போ எப்படி இருக்கணும்? ஒரு உஸ்தாது முன்னால், ஒரு ஆசிரியர் முன்னால் எப்படி இருக்கணுமா? இருக்க இடம் தெரியாமல் இருக்கணும். எப்படி இருக்கணும்? இருந்தால் அல்லாஹ் அவர் கண்ணியமாக வச்சுருப்பான். நீங்கள் எல்லாரும் ஸலவாத் ஓதுனீங்கல்ல, எதுக்காக வேண்டி ஓதுனீங்க? சும்மாவா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நல்லபடியாக இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்? நல்லா இல்லாமல் இருக்கணுமா, சூப்பராக இருக்கணுமா? அல்லாஹ் ரசூல் பொருத்தத்துக்கு உட்பட்டு இருக்கணுமா, இல்லாட்டி ஏனதானே இருக்கணுமா? இருக்கணுமா இல்லையா? அப்போ அதுக்கு மேல் என்னது அப்படின்னு கேட்டால் அதுக்கான பருவங்கள் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கங்களை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருக்கும். நோக்கங்கள் இல்லாமல் பயணப்படலாமா? உங்கள் பேர் என்னம்மா? ஆரிஃப். இப்போ நம்ம ஆரிஃப் என்ன படிக்கிறோமா? 12. நம்ம ஆரிஃப் 12th படிக்கிறாரு. அவரை பஸ் ஏற்றி விட்டாச்சு. எங்கப்பா போகிற தெரியலை, விளங்குமா? நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டாச்சுமா. பஸ்ஸு கிளம்புது. கண்டக்டர் கேட்குற, எங்கப்பா டிக்கெட் வேணும்? கையில் காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. எங்கப்பா போகிற தெரியலை. கண்டக்டர் சந்தோஷப்படுவாரா? சூப்பர் பயம்பா அப்படி கேட்பாரோ? எந்த ஊருக்குப்பா நீ போகிற கேட்க மாட்டாராப்பா? அப்போ என்ன இருக்குன்னு அவருக்கு? நம்ம இந்த ஊருக்கு போகிறோம், இந்த எல்கையை நோக்கி போகிறோம். ஊர் எந்த ஊருமா? அச்சம்புத்தூர். அச்சம்புத்தூர் சொன்னாதான் அச்சம்புத்தூருக்கு பயணப்படுகிறோம் என்று அவர் உணர்ந்தாதான் இதை நோக்கி பயணப்படுவார். அச்சம்புத்தூர் சும்மா பஸ்ஸில் போய் குத்த வச்சா ஒரு பிரயோஜனம் இருக்குது. அப்போ நீங்கள்லாம் இங்கே இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. இங்கே சில பேர் தங்கி படிக்கிறீங்க, சில பேர் காலையில் வந்து மாலையில் போகிறீங்க. எதற்காகவே இந்த கல்வி நம்ம கற்றுக்கிறோம்? மனசில் பதிய வைக்கும். அப்போ அந்த நோக்கங்கள் நமக்கு மனதில் பதிந்தால்தான் அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருக்க முடியும். அப்போ நோக்கங்களை தெரிஞ்சுக்கலாமா? முதல் நோக்கம் என்ன? அல்லாஹ் நம்மை படைக்கப்பட்டதற்கான நோக்கம் இதான் நமக்கு தெரியும். எதற்காக அல்லாஹ் நம்மளை படைச்சான் சொல்லுங்கம்மா? கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? என்னம்மா? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, இப்படி பின்னால் சமுதாய மக்கள் வருவாங்க. எதுக்காக வாழ்கிறோம், எதற்காக சம்பாதிக்கிறோம், எதற்காக படிக்கிறோம் தெரியாமலே போயிடுவாங்க. அப்போ அல்லாஹ் அதுக்கு பயான் செய்கிறான். எதற்காக நாம் படைக்கப்பட்டோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும், மனித வர்க்கம் தான் நம்ம, ஜின் வர்க்கத்தையும் அது ஒரு படைப்பினம் அல்லாஹ் படைத்து வச்சுருக்கான். இந்த ரெண்டு படைப்பினங்களையுமே அல்லாஹ் படைத்த நோக்கம் இறைவனை அறிந்து வணங்குவதற்காக. எப்படிமா அல்லாஹ் எதுக்கு நம்மளை படைச்சிருக்கான்? எப்படி வணங்க? அறிந்து வணங்குவதற்காக. ஏன் இறைவன் இவன்தான்,
என்னை படைத்தது இவன்தான், எனக்கு உணவு கொடுப்பவன் இவன்தான், எனக்கு உடை கொடுப்பவன் இவன்தான் என்று அறிந்து வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் யாரை படைச்சிருக்கான்? நம்மளை படைச்சிருக்கு. அப்போ நோக்கம் தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பாதையை நோக்கி போகணுமா இல்லையா? இப்போ அச்சம்புதூர் தெரிஞ்சிருச்சு நம்ம இர்ஃபானுக்கு. இர்ஃபான் தான் நம்ம சொன்ன ஆரிஃப். அச்சம்புதூரும் தெரிஞ்சிருச்சு. இப்போ போகணும்ல, நடந்து போகலாமா? வேறு வெளியூர் யாராவது சொல்லுங்கம்மா. ஊர் என்ன ஊருமா? அது எவ்வளோ தூரம் இருக்குது? கொஞ்சம் திருச்சி இந்த மாதிரி ஊர் இருக்கா? திருச்சியா? சரி, லாங்கூர், மெட்ராஸு, சென்னைன்னு வைங்களேன். நம்ம ஆரிஃபுக்கு கூட சென்னைன்னு வச்சுப்போம். நடந்து இப்போ நோக்கம் தெரிஞ்சு போச்சு, சென்னைக்கு தான் போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. நடந்து போயிடலாமா? அழகான பிளான். நடந்து சென்னைக்கு இங்கேருந்து எத்தனை நாள் ஆகும்? இன்னும் கூட ஆகும். சரி, சைக்கிளில் போகிறார். எப்படி? டிவிஎஸ் 50 போகிறார். கேடிஎம் பைக்கில் போகல. எதில் போகிறார்? டிவிஎஸ் 50. விளங்குமா? அப்போ ஒரு ஊர் எதுன்னு தெரிஞ்சிருச்சு, சென்னைக்கு போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ சென்னைக்கு எப்படி பயணப்பட? பஸ்ஸில் போவா, ஃப்ளைட்டில் போவா, காரில் போவா, ட்ரெயினில் டிக்கெட் போட்டு போவா என்பது அவர் யோசிக்கணும். அதான் அவருக்கு வாழ்க்கை லேசாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அல்லாஹ் நம்ம எதற்காக படைச்சிருக்கான் சொன்னேன்ன? அறிந்து அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த அறிந்து வணங்கம் என்பது நோக்கம். அப்போ அதில் எப்படி பயணிக்க? 3 விதமான பயணங்கள் தேவை. எத்தனை பயணங்கள் நம்ம தேவை? கடைசியில் கேட்பேன்னு சொல்லணும். அது பாருங்க, இங்கே பார்க்கணும். இல்லை, என்ன நோக்கி இருக்கணும்? நான் உங்களை நோக்கி தானே இருக்கேன், நீங்கள் என்ன நோக்கி இருக்கும். அப்போ தான் பேசப்படக்கூடிய விஷயம் போய் உள்ளத்தில் போய் தம். நீங்கள் வாங்க, ஃபேன் ஓடுதா, என்ன ஃபாஸ்ட்டில் ஓடுது, ஏசி போட நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கூடாது. என்னோட அப்சர்வேஷன் இங்கே இருக்கும். என்னுடைய அப்சர்வேஷன் உங்களை நோக்கி இருக்கணும். உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன நோக்கி இருக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் நம்மளை அப்சர்வேஷன் பண்ணிகிட்டே இருக்கான். யார்? பார்த்துட்டே இருக்கான். இந்த மாணவன் கரெக்டாக பயான் கவனிக்கிறான். ஹசரத்துக்கு எப்படி இங்கே பயான் பசங்களுக்கு பேசுகிறாங்க என்று அல்லாஹ் அங்கே நோட்டமிட்டு கொண்டே இருக்கான். நம்ம ஒழுங்காக நான் பயான் பேசினாலும் சரி, நீங்கள் ஒழுங்காக பயான் கவனித்தாலும் சரி, அல்லாஹ் சந்தோஷப்படுறோம். நம்ம உள்ளத்தில் போய் தங்கிரும். அல்லாஹ் அதற்கான கூலிகளை கொடுத்து கொண்டே இருப்போம். அப்போ நல்லா கவனிப்பீங்களா சொன்ன விஷயத்தை? இப்போ தான் விஷயத்துக்குள்ளே போகிறேன். அப்போ சொல்லுங்கள், இப்போ சென்னைக்கு பயணப்பட்டால் அப்போ எதில் பயணப்படதா என்று யோசிக்கணும். அப்போ அல்லாஹ் நம்ம எதுக்காக வேண்டி படைச்சிருக்கா? நோக்கம் என்ன? அல்லாஹ்வை அறிந்து. அது எத்தனை விஷயம் நமக்கு தேவை? 3 விஷயம். அதில் முதல் விஷயம் என்ன? படிப்பு. என்னம்மா தேவை? படிப்பு. அல்லாஹ் குரானில் முதல் வசனமே இக்ரா அப்படின்றான், படி. குரான் எத்தனை வசனம்? குரானில் 6000. அதில் முதல் வசனமே என்னது? இக்ரா, நீ படி. அப்போ படிப்பு எவ்வளோ முக்கியம். அப்போ நம்ம மனசில் வைக்கணும். இப்போ இங்கே உங்கள் வீட்டில் இருந்து இங்கே எதுக்கு அனுப்பியிருக்காங்க? சேட்டை பண்ண வாப்பா, படிக்க. அப்போ அந்த படிப்பில் நம்ம எப்படி இருக்கோம்? கவனம் கொண்டு வரும். மேக்ஸில் நம்ம எப்படி இருக்கோம்? சோசியல் சயின்ஸ் எப்படி படிக்கிறோம்? சயின்ஸில் எப்படி படிக்கிறோம்? தமிழ் எப்படி படிக்கிறோம்? இங்கிலீஷ் எப்படி படிக்கிறோம்? இப்படி 5 சப்ஜெக்ட் தானே அவங்க நடத்துகிறாங்க. அந்த 5 சப்ஜெக்டில் நம்ம எப்படி இருக்கோம்? மனசில் போய் பதிய வைக்கணும். ஓப்பி அடிக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பார்த்துக்கலாம், பாஸ் ஆனால் போதும். 10 பைசாவுக்கு பயன் கிடையாது. 35 எடுத்தால் போதும். அதுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். அன்றைக்கி ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்னப்பா படிக்கிற? 10th பப்ளிக் படிக்கிறேன். முயற்சி பண்ணுற மாதிரி தெரியல ஹசரத். என்னுடைய கொள்கை ஒன்றே, ஒரு 35 எடுத்தால் போதுமா? விளங்குமா? கடைசி ஃபெயில் ஆகிட்டான். 35க்கு படித்தா எப்படிப்பா? 35க்கு படித்தா 5 மார்க் தான் எழுத முடியும். அப்போ நம்ம எந்த எஃபர்ட் போட்டு படிக்கணும் சொல்ல மாட்டீங்களே? எந்த எஃபர்ட் போட்டு 100க்கு 100 அடிப்படையில் படிக்கணும். சென்டம் அடிப்படையில் படிக்கணும். இங்கிலீஷில் நான் சென்டம் எடுப்பேன் இன்ஷா அல்லாஹ் தாலா. சொல்லுங்கள் எல்லோரும். தமிழில் 100க்கு 100 எடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். மேக்ஸில் 100க்கு 100 எடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். சயின்ஸில் 100க்கு 100 எடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். சோசியல் சயின்ஸில் இன்ஷா அல்லாஹ் 100க்கு 100 எடுப்பேன்.
வைக்கணும் அப்படி. அப்போ தான் படிப்பு மேலே ஒரு ஆர்வம் வரும். சும்மா ஏதோ படிக்கிறோம், ஏதோ உட்காந்துருக்கோம், ஏதோ பண்ணால் 10 பைசா பயன் கிடைக்கும். இப்போ நீங்கள்லாம் இந்த வயசில் இருக்கீங்க, நீங்கள்லாம் பெரிய ஆளாக வருவீங்க இல்லையா, அப்போல்லாம் அந்த உலகம் ரொம்ப மாறி இருக்கும். படிப்பு இல்லாமல் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பயம் மதிக்க மாட்டான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மதிக்க மாட்டான், உங்கள் சொந்த பந்தங்கள் மதிக்க மாட்டாங்க, உங்கள் குடும்பத்தார்கள் மதிக்க மாட்டாங்க, மதிப்பே இல்லாமல். இப்போ கூட எத்தனையோ பேர் படிக்காமல் போயிட்டேன்னு எங்கள் வீட்டில் சின்ன வயசில் சொன்னாங்களே, நான் ஊர் சுற்றினேன், தெரு சுற்றினேன், சுற்றின தெரு சுற்றி சுற்றி திரும்ப அதே சுற்றினேன், சுத்த வேறு தெரு இல்லை, வேறு வழி இல்லை, அதனால நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சுற்றின தெருவே திரும்ப திரும்ப சுற்றினேன், ஒன்றும் இல்லாமல் போயிட்டேனா என்று எத்தனையோ பெரியவங்க சொல்கிறாங்க நம்மள்கிட்ட. அப்போ ஏன் என்னையும் அல்லாஹ் நம்ம எதற்காக படைத்திருக்கிறான்? அறிந்து. மாஷா அல்லாஹ். அப்போ அதுக்கான முதல் விஷயம் என்ன? 3 விஷயம் சொன்னேன். அப்போ அந்த நோக்கத்தை நோக்கி அல்லாஹ் என்னை அறிந்து வணங்க படைத்திருக்கிறான். மனசில் பதிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். அப்போ அதில் பயணப்படக்கூடிய முதல் விஷயம் என்னம்மா? மாஷா. ஏன்னு தானே படிக்கிறதா? இப்போ ஒரு கேள்வி, நான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு பாட வரலையே, அந்த மாதிரி வருத்தங்கள் இருந்தது என்று சொன்னால் என்ன பண்ணணும்? அல்லாட்ட அழுது துவா கேட்கும். என்ன செய்யணும்? என்னைக்கு அழுது துவா கேட்டிருக்கோமா? சிரிச்சுக்கிட்டே துவா கேட்கும்போது ஒருத்தன் ஒரு கில்லு தொழுத்துட்டு இருக்கும்போது முகத்தை பார்த்துக்கிறது, ஒழுங்கா தொழுகிறியான்னு. இப்படிலாம் இருந்தால் எப்படி? அப்போ என்ன பண்ணணும்? அப்போ நம்ம படிப்பு நமக்கு வரலையேன்னு சொல்லி வருத்தப்படும். இங்கிலீஷ் பாடம் எனக்கு வழங்கலை, எனக்கு மேக்ஸு புரியலை, அல்லாட துவா கேட்போம் என்று சொல்லி நீங்கள் இங்கே இப்போ சலவாத் ஓதுனீங்களே, அசரத்து சொன்ன பிறகு சலவாத் ஓதுனீங்க, அடுத்த ட்ரிப்பு அசரத்து சொல்லாமல் நீங்களாம் சலவாத் ஓது. அவங்களும் உங்கள் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் முன்னேறி வாரீங்கன்னு அர்த்தம். உங்கள் சார்ந்த அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒருக்க சொல்லணும், அதுக்கு பிறகு சொல்லாமல் நீங்களாக செய்யணும். அது மாற்றம் வருமா? இன்ஷா அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்காக படிப்போம். இப்போ முதல்ல என்ன செய்யணும்? எனக்கு மேக்ஸ் விளங்கலை, சயின்ஸு புரியலை அப்படி மனதில் பட்டால் அதை வருத்தமாக பார்க்கணும், விரக்தி ஆகக்கூடாது. என்ன செய்யணும்? எனக்கு இந்த படிப்பு புரியலை, வருத்தப்படணும் முதல்ல. அதுக்கடுத்து முதல் நிவாரணம் என்ன? இங்கே என்ன செய்யணும்? அல்லாட்ட துவா கேட்கும். ரப்பே எனக்கு படிப்பு வரல ரப்பே, எனக்கு இங்கிலீஷ் புரியல ரப்பே, எனக்கு பாடம் மறக்குது ரப்பே, நான் தமிழ் மனப்பாடம் பண்ணால் அது மறக்குது, மேக்ஸு சம் எனக்கு மறக்குது. அல்லாட்ட மனவிட்டு சொல்லும்போது அல்லாஹ் உதவி செய்யும். உங்களை மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க படிப்பாங்க, அவர்களே பார்க்கலும் அல்லாஹ் உங்களுக்கு பிரத்யேகமாக உதவி செய்வான். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா இங்கே 5 வேளை தொழுகை இங்கே இருக்குது, அழகாக இங்கே தொழுகைக்கு வந்துடுவீங்க. இங்கே பள்ளிவாசல் ஏற்பாடு இருக்குது, எல்லா ஏற்பாடும் இருக்கா. நீங்கள் இங்கே நீங்கள் அல்லாட்ட துவா கேட்கும் போது அல்லாஹ் பார்ப்பான். எத்தனையோ பேர் 6th படிக்கிறாங்க, 7th படிக்கிறாங்க, +1 படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க, ஒரு தொழுகை இல்லாமல் படிச்சிடுறாங்கல்ல. இந்த பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்க அழகாக இங்கே தொழுகிறாங்கல்ல, நம்மள்ட்ட துவா கேட்குறாங்களே என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கற்பனைக்கே எட்டாத வகையில் உதவி செஞ்சிடும். நீங்களே அசந்து போவீங்க, நம்ம எப்படிடா பாஸ் பண்ணோம், எப்படி சென்டம் எடுத்தோம் என்று நீங்களே யோசிப்பீங்க. நான் பொய் சொல்லலை, கப்சா கட்டத்தை விடலை, உண்மையிலேயே அசரத்தை சொல்லணும்னு சொல்லி சொல்கிறாங்க, அப்படி இல்லை. நீங்கள் உண்மையிலே சிறந்த மாணவர்கள் நீங்கள் எல்லாருமே. அப்போ பள்ளிவாசல் வந்தால் என்ன செய்யணுமா? அதப்பா உட்காந்து நல்லா என்ன செய்யணும்? தொழுதுட்டு என்ன துவா கேட்கணும்? எனக்கு படிப்பு நல்லபடியாக கல்வி கற்றுக் கொடுறப்பே. உங்கள் ஸ்கூல் வாசலில் வரும்போது அழகான வார்த்தை மேலே போட்டுருந்தாங்க, ரப்பி ஹபலி ஹுக்ம வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹின். ரப்பி எனக்கு கல்வி ஞானத்தை வெகுமதியாக வழங்கு. இன்னும் சந்தோஷமாக போச்சு. அசரத்து கூப்பிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு படிக்கட்டு கால் எடுத்து வைக்கும்பொழுது அந்த வார்த்தை தமிழ் மீனிங் போட்டுருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அப்படி படிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் தஆலா 135 எப்படி? இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி இந்த வருஷம் 10th யாரெல்லாம் படிக்க கை தூக்குங்க பாப்பா. எத்தனை பேர் சென்டம் எதிர்பார்ப்பேன். எல்லாம் 5 சப்ஜெக்ட் சென்டம் எடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் தஆலா. +2 யார் கை தூக்குங்க. உங்களையும் எதிர்பார்ப்பேன். யோசிச்சு தூக்குறியப்பா. இன்ஷா அல்லாஹ் எடுக்கணும். நீ அவன் சோகமாக உட்காந்துருக்க,
கேள்வி கேட்டதா இல்லையா? எடுக்கணும், முயற்சி பண்ணணும். புரியுதா? எடுப்பீங்களா இன்ஷா அல்லாஹ் தஆலா? அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. சடஞ்சுக்கிட்டு வேண்டாமா எடுக்கலாமா, எடுக்கலாமா வேண்டாமா, வேண்டாம் எடுக்கலாம், இப்படி கை தூக்குற மாதிரியே இருக்கு. நல்லபடியாக படிக்கணும், முயற்சி பண்ணணும், கடுமையான முயற்சி பண்ணணும். இப்போ நீதிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் தஆலா பார்ப்போம். 5 சப்ஜெக்டில் சென்டம் எடுக்கும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. சரி, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன? வெறும் படிக்கிறோம், அது மட்டும் போதுமா? வெறும் படிக்கிறோம், பெருமை தான் வரும், தன் செல்ஃபிஷ்டாக ஆயிடுவோம். வெறும் படிப்பு மட்டும் இருந்தது என்று சொன்னால் என்ன ஆயிடுவான்? நான் வாழ்ந்தா போதும், எனக்கு உணவு கிடைச்சா போதும், நான் நல்லபடியாக சுகுண்டியாக இருந்தால் போதும் என்று என்ன நினைச்சிருவான்? தன்னை மட்டும் பேணி கொள்ளக்கூடிய ஒரு மாணவனாக ஆயிரும். அது சமூகத்துக்கு பிரயோஜனமா? 10 பைசாக்கு அதுவும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ என்ன தேவை சொல்லுங்கம்மா? மார்க்க கல்வியும் தேவை. என்ன தேவை? நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ் குர்ஆனில் முதல் வசனம் எது சம்பந்தமாக இருந்துச்சு? நீ படி. அடுத்த வாரத்தை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உம்மது இறைவனின் திருப்பெயரால் படி. எப்படி படிக்க சொல்ற அல்லாஹ் தஆலா? திருப்பெயரால் படிக்கும். அப்போ நான் என்னால் சுயமாக படிக்க முடியாது ரப்பே, நீ கருணை காட்டினால்தான் என்னால் படிக்க முடியும், நீ கிருபை காட்டினால்தான் என்னால் படிக்க முடியும், நீ உதவி செய்தால்தான் என்னால் படிக்க முடியும் என்ற உணர்வை கொண்டு வந்தால்தான் இந்த மார்க்க கல்வியை நமக்கு போய் விட்டோம். அப்போ தான் தொழுவான், அப்போ தான் துவா கேட்பான் அல்லாட்ட, அப்போ தான் ஒழுக்கமாக இருப்பான், அல்லாஹ்வின் பக்கம் அப்போ தான் நெருங்குவான், அல்லாஹ் மேலே அப்போ தான் பயம் வரும், ஹதீஸ் மேலே அப்போ தான் ஒரு அன்பு வரும். எங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறா என்று சொல்லும்போது ஒரு அன்பு வரும். ஏன்? நம்ம சுயமாக இல்லைப்பா, அல்லாஹ்வினுடைய தயவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவன் கிருபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற சிந்தனை எப்போ வரும்? அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் நான் படிக்கிறேன், இறைவனுடைய திருப்பெயரால் நான் பேசுகிறேன். இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, நான் என்ன உணர்வில் பேசணும்? இறைவனுடைய திருப்பெயரால் நான் பேசுகிறேன். நீங்கள் கேட்குறீங்க, எப்படி நீயத்தில் கேட்கணும்? இறைவனுடைய திருப்பெயரால், அவன் கிருபையால் நான் கேட்குறேன். இப்படி இருந்தால்தான் நமக்கு என்ன வரும்? மார்க்க கல்வி பக்கம் இன்னும் நெருங்கக்கூடிய தன்மை. அப்போ முதல் விஷயம் என்ன? 3 விஷயம் சொன்னேன். அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கம் எதற்காக வேண்டி? அல்லாஹ்வை அறிந்து வணங்குவதற்காக. அல்ஹம்துலில்லாஹ். அதில் எத்தனை விஷயம் தேவை? அது முதல் விஷயம் என்ன? படிக்கணும். மாஷா அல்லாஹ். எப்படி படிக்கணும்? போகிற போக்கில் படிக்கிறதா? 35 மார்க்கா? அப்படி படிக்கணும். இப்போ பாடம் விளங்கலை, பாடம் புரியலை, என்ன பண்ணணும்? அதே மாதிரி சந்தேகங்கள் உங்கள் வார்த்தைகள்கிட்ட கேட்கணும். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சார் எனக்கு இந்த சம் புரியல சார், கேட்டுப்பாரு, பணிவாக அன்பாக கேட்கும். சார் எனக்கு சம் புரியல சார், எனக்கு இங்கிலீஷ் விளங்கலை சார், கொஞ்சம் சொல்லித்தாங்க சார், சொன்னீங்க என்று சொன்னால் உங்களை செல்ல மாணவனாக வச்சுருப்பாங்க, பிரத்யேகமாக சொல்லி தருவாங்க. அப்துல் ரஸாக் இங்கே வாப்பா சொல்லித்தர என்று கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஆரிஃப் இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போ சந்தேகங்களும் நம்ம கேட்கும். சாஞ்சு உட்காரக்கூடாது, அந்த பையில தண்ணி வாங்க சாயக்கூடாது. மாணவர்கள் இன்னைக்கு சாயவே கூடாது, பெரியவங்க தான் சாயிறது. மாணவர்கள் என்றைக்குமே ஆசிரியருக்கு முன்னால் சாயவே கூடாது. ஆரம்பத்தில் அதான் நம்ம சொன்னோம். அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அப்போ முதல் விஷயம் கல்வி, படிக்கிறது அப்படின்னு சொன்னோம். அப்போ படிப்பு விஷயத்தில் பாட வராட்டி என்ன செய்யணும்? அல்லாட்ட துவா கேட்கணும் நம்ம சொன்னோம். பாடம் புரியாட்டி என்ன பண்ணணும்? வெறும் துவா தொழுகை மட்டும் இருக்கக்கூடாது, என்ன பண்ணணும்? வாத்தியார்ட்ட போய் கேட்கணும். அதப்பா பணிவாக கேட்கணும். சார் எனக்கு புரியல சார், சொல்லித்தாங்க சார் என்று சொன்னோம் என்று சொன்னால் அவங்க ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு இங்கே வா என்று உரிமையாக சொல்லி தருவாங்க. அதை கடைபிடிக்கலாமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னோம்? ரெண்டாவது விஷயம் என்ன? வெறும் படித்தல் மட்டும் போதுமா? எந்த இதில் படிக்கணும்? மார்க்க கல்வி. அது எப்போ வரும்? நீ உன் கிருபையில் நான் இருக்கேன் ரப்பே, உன் கிருபையில் நான் வாழ்கிறேன், உன் கிருபையில் நான் படிக்கிறேன் என்று சொல்லும் போது தான் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனையே வரும். அப்போ அல்லாஹ்னா யார், ரசூலுல்லாஹ்னா யார், குர்ஆன்னா என்ன, ஹதீஸ்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை எப்போ தான் வரும்? எப்போ வரும்? உன் கிருபையில் நான் படிக்கிறேன், உன் கிருபையில் நான் உட்கார்ந்துருக்கேன், உன் கிருபையில் நான் ஓதுறேன், எல்லாமே அவன் கிருபையாக மாற்றும்.
நம்ம மாற்றுவோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா? அப்போ 3 விஷயத்தில் 2 விஷயம் சொல்லியாச்சு. ஒரு விஷயம் என்னம்மா? படிக்கிறது. 2வது விஷயம் என்ன சொன்னோம்? மார்க்க கல்வி. எப்படி? உனக்கு கிருபையால் நான் இருக்கிறேன், படிக்கிறேன் என்று சொல்லும் போது மார்க்க கல்வி. தொழுகனா என்ன, நோன்புனா என்ன, ஹஜ்ஜுனா என்ன, ஒழுக்கம்னா எல்லாமே நமக்கு உண்டு. 3வது விஷயம் என்ன? ஒழுக்கம். என்னம்மா? ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஒருத்தர் நல்ல சென்டம் எடுத்து படிச்சிட்டாரு, 10th 500க்கு 500, வாத்தியார் முன்னா நிற்கிறாரு, ஒழுக்கம் இல்லாமல் சொல்லுங்கள் சார் என்ன சார் அப்படி நிற்கிறார். மாணவனாவே சென்டம்பா 500க்கு 500, வாத்தியாருக்குள்ள கண்ணியம் கொடுக்கல, முன்னாள் நின்றுக்கிட்டு சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் அப்படின்றான். மாணவனா? அவனை வச்சு சமூகத்துக்கு பிரயோஜனம் இருக்கா? அப்போ என்ன செய்யணும்? சொல்லுங்கள் சார், உங்கள் துவால தான் நான் படித்தேன், உங்கள் துவால தான் சார் நான் வந்து முன்னேறினேன் என்று சொல்லும்போது அதை தான் பண்ணும். இப்போ மாணவனுக்கு 3வது என்ன தேவை? ஒழுக்கம். ஒழுக்கம் தான் என்னது? ஒழுக்கத்துக்கு டெஃபினேஷன் என்ன? யார் சொல்லுவான்? ஒழுக்கம் அப்படின்னா என்னது? ஒழுக்கமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நீட்டாக இருக்கிறதுன்னு ஒரு மாணவர் சொல்கிறார். அப்போ வந்து அதே மாதிரி சென்டெம்ட் எடுத்துட்டார் ஒருத்தர், 500க்கு 500 வெள்ளை சட்டை போட்டு ஒரு அழுக்கு இல்லை, அதே மாதிரி சொல்லுங்கள் சார் என்ன சார் அப்படின்னு பேசுகிறார். எவ்வளோக்கு வந்துருச்சா? என்ன சொல்லை சொன்னால் கண்ணியமாக இருக்குமோ, என்ன செயலை செய்தால் அழகாக இருக்குமோ அதுதான் ஒழுக்கம். இப்போ நீங்கள் இங்கே அழகாக உட்காந்துருந்தீங்க, நான் ஏன் ஒரு பையனை அப்போ சாஞ்சு உட்காராதப்பான்னு சொன்னேன்? அப்போ செயல் என்ன இல்லை சொல்லுங்கள்? சரியில்லை. மாற்றிக்கிட்டார். மாற்றுவது ஒழுக்கம். சாஞ்சு உட்காரது என்ன கிடையாது? ஒழுக்கம் கிடையாது. அதே மாதிரி ஆசிரியர் கிளாஸில் பாடம் நடத்துகிறாங்க, யாரை பார்க்கணும்? பெஞ்சை ஃபேனை பார்க்கணுமா? நடத்தமோ ஆசிரியர் அவங்க அப்சர்வேஷன் ஆசிரியர் நோக்கி இருக்கணும். எழுதும் போது புத்தகத்தை நோக்கி இருக்கணும். எழுதும் போதே அப்படி என்னடா இன்றைக்கி என்ன சாப்பாடு தெரியலடா, பிஸ்கட் ஒன்று இருக்கா, குட் டேவா பிரிட்டானியாவா இன்னும் அப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? படிக்கும் போது இங்கே சிந்தனை வரும், எழுதும் போது இங்கே சிந்தனை, பாடம் நடத்தும் போது வாத்தியாரை பக்கம் நோக்கி இருக்கும். அப்படி இருந்தால்தான் எந்த நோக்கத்தை நோக்கி பயணப்பட முடியும். அல்லாஹ் எதுக்காக படைச்சிருக்கான்? சொல்லாமல் மறந்துட்டீங்களா? அறிந்து நம்ம அல்லாஹ் நம்புகிறோமா இல்லையா? அப்போ அல்லாஹ் நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் அப்போ யோசிக்கணும், என் ரப்பு என்னை எதற்காக படைத்தான்? அப்போ எதற்காக படைச்ச அல்லாஹ் தாலா? பிஸ்கட் திங்கவா, குட் டே, பிரிட்டானியா, குஸ்கா, இதுக்காக வேண்டியா? அல்லாஹ்வை அறிந்து வணங்குவதற்காக. அப்போ அதுக்கு எத்தனை விஷயங்கள் தேவை? வெரி குட். என்னெல்லாம்? மாஷா. கல்வி ரெண்டுமே 2 கண் மாதிரி. மார்க்க கல்வி, உலக கல்வி எது மாதிரி? 2 கண்ணு மாதிரி. எனக்கு ஒரு கண் மட்டும் போதும், ஒரு கண் வேணா யாரா சொல்லுவானா? ஒரு கண் வேஷாக தான்ப்பா இருக்குது அப்படி யாரா சொல்லுவானா? இவனா சொல்லுவானா? சொல்லுங்கள். அல்லாஹ். 2 கண்ணுமே முக்கியம். அதே மாதிரி தான் உலக கல்வி, மார்க்க கல்வி. அப்போ ஒழுக்கம் உயிர் மாதிரி. என்ன மாதிரி? 2 கண் அழகாக இருக்குது, உயிர் மட்டும் இல்லை, நல்லா இருக்குமா? ஒருத்தர் இங்கே இருக்கார், கண்ணு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் உயிர் மட்டும் இல்லை, எல்லாம் வச்சு அழகு பார்ப்பாங்களோ? ஜனாசா வச்சுங்க தூக்கிட்டு போங்கப்பா, ரொம்ப நேரம் இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. கண் அழகாக இருக்குப்பா, இருக்கட்டுமே வச்சுருப்பாங்களா? அப்போ என்ன தேவை? உயிர் தேவை அந்த உடலுக்கு. அதே மாதிரி தான் 2 கல்வி மட்டும் பத்தாது, 3வது என்ன தேவை? ஒழுக்கம். இந்த 3ம் இருந்தால்தான் யாரை அறிய முடியும்? என் இறைவன் என்னை இதற்காக தான் படைத்திருக்கிறார் என்று இறைவனை அறிய முடியும். உலகத்தில் அல்லாஹ் தஆலா கண்ணியமான வாழ்க்கையை கொடுப்பான். என்ன வாழ்க்கையை கொடுப்பான்? நம்மளை தேடி ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துருவோம். ரிஸ்க் அல்லாஹ் எப்படிமா கொடுப்பான்? தேடி கொடுப்பான், கண்ணியமான முறையில் கொடுப்பான். அதை மாற்றிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்போ கடைசி ஒன்ஸ் மோர் இதை சொல்லி முடிச்சுக்கலாம். அப்போ நம்ம அல்லாஹ் நம்ம எதற்காக படைத்திருக்கிறான்? மாஷா அல்லாஹ். ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது. இந்த நோக்கம் எதற்காக படைச்சிருக்கிறான்? அறிந்து வணங்கு. அப்போ அறிந்து வணங்குவதற்காக அப்படின்னு சொல்லும்போது எத்தனை விஷயங்கள் தேவை? ஒன்று என்னது?
அப்போ 2 கல்வி என்ன மாதிரி? 2 கண்ணு மாதிரி. ஆனால் ஒழுக்கம், அப்போ ஒழுக்கம்னா என்ன கேட்டனே பார்த்தீங்களா? ஒரு விளக்கம் ஒன்று சொன்னேன். ஒழுக்கம்னா என்ன? எந்த சொல்லை சொன்னால் கண்ணியமாக இருக்குமோ, எந்த செயலை செய்தால் கண்ணியமாக இருக்கும், அதுதான் ஒழுக்கம். அப்போ இந்த மாநாட்டு ஒழுக்கம் இருக்கு, ஒழுக்கம் இல்லை எப்படி எடுத்துக்க? உங்கள் ஆசிரியர் சந்தோஷப்படணும். இர்ஃபானா, ஆரிஃபா, அப்துல் ரஸாக்கா ஒழுக்கமான புள்ளப்பா அவர் என்று உங்கள் ஆசிரியர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அதுதான் ஒழுக்கம். அப்போ நம்மளுடைய சொல் கரெக்டாக இருக்குது, நம்முடைய செயல் கரெக்டாக இருக்குது என்று அர்த்தம். உங்கள் சலீம் சார் நமக்கு மேலே ரொம்ப பிரியம், அவங்க பாருங்கள், அவங்க ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க, புரியுதுங்களா? அப்போ அவங்க மாணவர்கள், நீங்கள் எத்தனையோ வாத்தியங்க இருக்காங்க, அப்போ அவங்க மாணவர்களாக இருக்கும்போது நீங்கள் இன்னும் அது மாதிரி யோசிக்கணும். எங்கள் வாத்தியார் அழகாக தொழுகிறாங்க, நம்மளை தொழுவணும். எங்கள் வாத்தியார் நல்லபடியாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நான் இங்கிலீஷ் பேசணும். சூப்பராக சம் போட்டு தராங்கப்பா, இந்த சம் அழகாக போட்டு தராங்கப்பா, அப்போ நம்மளும் அதுக்கு நினைக்கிட்டு படிக்கணும், அதை புரியணும். இல்லை பண்ணிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் தஆலா, இன்ஷா அல்லாஹ். இப்போ சென்டிமெண்ட்டுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, பார்ப்போம். +2 பசங்க, 10th பசங்க. நான் சார் சலீம் சார் அடிக்கடி கேட்டே இருப்பேன், என்கிட்ட வாக்கு கொடுத்தாங்க, ஜும்மா தினத்தில் சொல்லியிருக்காங்க, அவங்களோட முயற்சி எப்படின்னு நான் கேட்பேன். அதேமாதிரி எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 100 எடுப்பீங்களா? நீங்கள் இப்போவே 10th தயாராகிடும். இப்போவே அந்த பப்ளிக் பரீட்சைக்கு இப்போவே நீங்கள் தயாரானால் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி படிக்கலாம் என்று பயணப்பட்டு கொண்டு இருக்கலாம். அப்படி செய்யலாமா? அல்லாஹ் தஆலா இதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.